உலக தமிழர்களுக்கு வணக்கம். நேற்றைய நடந்த சம்பவம் நிகழ்ந்த சம்பவம் உண்டு, மனதை தளர்வுங்கிற மாதிரி கவர்ந்தது. மிகவும் ஒரு கவலையாகவும் போயிட்டு எனக்கு அம்மாவோட கதையை கேட்டு நாளைக்கு அம்மா வளர்ச்சி அம்மாவோட துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்களை இருக்கா அம்மா நம்மளோட பயந்து கொண்டு வந்துக்கிறா. வாங்க இருக்கு அம்மாவோட போவோம். வணக்கம் அம்மா. அம்மாவோட பேர் என்ன? அம்மா சொல்லுங்க உங்களோட வருஷத்து 5 வருஷம் செய்ததுக்கு அப்புறம் அவருக்கு இருந்தாச்சுமா எனக்கு இப்போ ஒரு மாத்தையில் நான் 5 பேர் 4 பேரும் அப்படியே வாட்டுக்கு போகிறேன்னா மோலாந்தி கூட 2 பேரும் போய் வந்தால் செஞ்சாருங்க கையாடெல்லாம் ஊசியில் போட்டு குத்தி மருந்து போட்டு எண்ணெய் போட்டுறாங்க. எனக்கு ஒரு தொழில் வாய்ப்பு இல்லை. ஒரு 4 பிள்ளை ஒரு ஆள் பிரிக்கிறேன். 2 பேருங்கள் தான் சாப்பாடு தராங்க. அதை வச்சுட்டு நான் என்ன செய்கிறேன், அவங்கள குடும்பத்தை பார்க்குறேன், எந்த குடும்பத்தை பார்க்குறதா. அதுக்காண்டி எனக்கு ஒரு உதவி செய்கிறதுக்கு ஒருவரும் இல்லை. அதுக்காண்டி நீங்கள் உதவி செய்யுங்க. எனக்கு ஏதாவது ஒரு கடையை போடுறதுக்காவது ஒரு உதவி செஞ்சுக்கிட்டா நல்லா. இந்த வாட்டுக்கு போகிற இந்த பயிர்கள்லாம் ஒரு கும்பம் அடி இது தெரிகிற கொப்பியாலையும் கிளினிக்கும் அங்கேயும் செய்யும். இதுதான் பெரியா தெரிகிறேன். நான் என்ன செய்யறது எனக்கே தெரியாமல் இருக்குது. என்னமா கடைசி எந்த போ காட்டுவோம்ட்டு அதான் பெரும் பிரச்சனை இருக்குது. இந்த பிள்ளைக்கு நாளைக்கு என்னையை பார்க்க வந்த பிள்ளைன்னா அன்றைக்கு வாட்டுக்கு கொண்டு விட்டு கொடுத்தா பெஞ்சால் வந்தது. அந்த பிள்ளைக்கு வகுத்துக்கு நல்ல நோவம் என்ன செய்கிற அந்த பிள்ளைனாலும் கடந்துட்டு அவங்கள எல்லாரும் வாங்கிட்டு நாங்கள் இருக்கிறோம். என் மகள் ஒரு ஆள் இருக்கு, அவன் உதவி செய்வாவும் என்ன பார்த்து மாறாமல் வையும் செய்கிறான், இவங்களும் செய்கிறாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் செய்ய போய் கொண்டிருக்கி. அதுக்காண்டி எனக்கு அது வாங்கி சாப்பிட்றதுக்கு பிறகு மனசு இல்லை. 2 கேட்டால் அதுக்கு அண்டை குழச்சி தின்றது நாமளும் அதில் பங்கு போட்டால் எப்படி. அதுக்காண்டி எனக்கு சரியான மன வருத்தம் வேதனையும் என்ன செய்கிறேன் தெரியாத மாதிரி இப்போ யோசிச்சிருக்கிறேன். அப்போ அந்த தம்பியை கண்டு நேற்று கழிச்சு நான் நேற்று நிலைமையை பற்றி இப்படியான நிலைமை மாறி எப்படி எனக்கு ஒரு இல்லை போக்குவரத்து உழைப்புக்கு வழி இல்லை, ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்படுறேன். அதோட வருத்தமாக இருந்துட்டு வருத்தம் எனக்கு ஒரு வருத்தம் 2 வருத்தம்னா பரவாயில்ல. எனக்கு சின்ன தெரிய காட்டில் விட்டேன். அந்த வருத்தம் எனக்கு அசிமா வேறு, ப்ரெஷர் வேறு, சீனி வேறு, எல்லா வருத்தமும் உண்டு. இதெல்லாம் ஒரு மாட்டையில் 4 பேர் 5 பேரும் போக வேண்டி கிடக்குது. என்ன செய்யறது தெரியாமல் இருக்குது. ஏதாவது உதவி செய்யும்படி கேட்குறேன். என்ன உதவிமாக இருக்கிறீங்க? இப்போ பார்க்குற உறவுகள்கிட்ட என்ன உதவி கேட்குறீங்க? நீங்கள் பார்க்குறவங்கள்ட்ட நல்லா எனக்கு கடையை போட்டுட்டு அவதரிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு 10 மணிக்கு பெரிய தொழில்கள் செய்கிறதுக்கு என்னால் இயலாது. ஏதாவது ஒரு தொழில் செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வேணும் எனக்கு. அதான் பார்த்துட்டேன். உங்களோட மகள் இருக்குன்னு சொன்னா எங்க மகள் எங்க? மகள் இருக்கிறாங்க மங்கியாட்டு. அவ என்ன செய்யறா? அவங்களாம் வச்சிருக்காங்க. அடுத்த மகள் தான் ஒரு மூத்த மகள் வீட்டு அடிக்கிறேன். 2 மகளும் ஒரு மகனும் தான். மகன் 6 பேர் அவர் கடை வச்சிடல, அவர் 6 பேர். அப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கிற மூத்தவா மூத்த மகள். அவருக்கு என்ன பிரச்சனை? அவங்க இந்த மகத்து குத்தா தாவடி ஒளி பழக்கல சாப்பாடு என்ன ஒன்று இல்லை. உருண்டு வருது, பிள்ளைகளும் தவண்டு வருது. அதெல்லாம் ஆசத்தி கொண்டு வாட்டில் வச்சுட்டாங்க. அப்போ காலையில் வச்சது பின்னரம் வச்சா நீ உங்களுக்கு டிக்கெட் பட்டு நேற்று இதான் பேர் எங்களுக்கு மாறி இதான் பேர். அந்த பேர பிள்ளைக்கு வருத்தம், எனக்கு வருத்தம், அந்த ஆவிகளுக்கு வருத்தம், எல்லாருக்கும் வருத்தம் குடும்பத்தில். என்ன செய்யறது ஒன்றுமா தெரியுது. அப்போ உங்களோட பேரப்படியும் தான் இப்போ உங்களுடைய இந்த படியும் தான் எங்களை பார்க்குறேன். உங்க பேரப்படி தான் பார்த்துக்கோ. அவர் ஒரு சம்பவம் தான் 4 பேர் 4 பேர் சாப்பிடுவோம். எப்படி சாப்பிடுறது? கைக்குழந்தை இருக்குன்னு 5 மாசம் 5 மாசம் 5 மாசத்துக்கு பிள்ளை இருக்கு. நீ அதில் இது சிலவுகள் போக்குகள் வருதுகள் கூட நாமளும் நுழைஞ்சிட்டு கிடந்தா என்ன செய்யுது? அத்தை பற்றி சம்பளத்தை எடுத்தது என்ன நான் செய்யுங்க. அதாவது எனக்கு நம்பி போகும் இல்லை. நமக்கு கண்டு தொழில் இருந்தால் நாங்கள் 2 பேரும் அதை எப்படியாவது ஜீவிச்சு கொள்வோம். அதான் பிரச்சனை. அப்போ நீங்கள் ஒரு பார்க்குற உறவுகள்கிட்ட ஒரு கடையை இருக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு தொழில் வந்து வருமானம் உண்டு. இதெல்லாம் உண்டு. வேற சொல்ல விரும்புறீங்களா? வேற சொல்லணும்னா வேற என்ன சொல்றதுன்னா என்னது சொல்கிறேன். எல்லாமே சொல்ல போனால் காரில் கொப்பி வேணும். என்னதை சொல்லலாம். என்ன கையில் காரில் எல்லாம் மேலே கத்திரிக்கா மாதிரி இருக்கி, மேலெல்லாம் சுப்பிடாது. இப்படி அங்கெல்லாம் மேலே இருக்கி 2 கையும் போட்டு குத்தி என்ன செய்யறது? அது சரி. என்ன செய்யறேன்? பார்க்குற உறவுகள் சொந்தங்கள்
இதை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகள் அனைவரும் இதை கவனத்தில் கொண்டு அம்மாவுக்கு ஏதாவது உதவிகளை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதை எங்களை வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோட நண்பர்கள் உறவுகள் மறக்காமல் எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஷேர் பண்ணுங்கள், மற்ற உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்களை கமெண்ட் பாக்ஸ் பண்ண தெரிவிங்க. நன்றி.